நாய்வாழ நிமித்த முடியாது, உதயநிதியை திருத்த முடியாது. சனாதனத்தை அழிப்பதற்கு இவங்க தாத்தா முயற்சிச்சு, தாத்தாவோட பெரிய தாத்தா வெள்ளாடி வேந்தர் முயற்சிச்சு, அண்ணாதுரை முயற்சிச்சு, எல்லாம் தோத்து முடிஞ்சு போச்சு. இவருக்கு நாக்கில் சனி. யாருக்கு? உதயநிதிக்கு. ஜோசியர் சொல்ற மாதிரியே சொல்றீங்களா? நாக்கில் ஈஸ்வரன். திமுக என்பது ஒரு கம்பெனி ஆயிடுச்சு, ஒரு கார்பரேட் நிறுவனம். அப்போ அப்பனுக்குள்ள பேரனுக்குள்ள இந்த மரபு வழி வைத்தியசாலை மாதிரி மரபு வழி தலைவர்களை கொண்ட கட்சி தான் அந்த கட்சி. இந்த சிவராஜ் சித்த வைத்தியசாலை மாதிரி இவங்க அந்த கம்பெனி மாதிரி தான் வருவானுவோம். இப்போ சனாதனத்தை ஒழிக்கணுங்கிற அவசியம் ஏன் அவர் பேசணும்? சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் முத அவங்க அம்மா கோயிலுக்கு போகிறத நிறுத்தணும். நிறுத்துவாரா? அவர் அண்ணாதுரை பற்றி அரை மணி நேரம் பேசுவாரா? பெரியாரை பற்றி 10 நிமிஷம் பேசுவாரா? கருணாநிதியை பற்றியாவது பேசுவாரான்னு கிடையாது. எதுவும் துண்டுச்சிட்டு இல்லாத பேச்சு அவங்களுக்கு வராது. அதனால துண்டுச்சிட்டு உதயநிதியை துணை முதல்வராக போன முறை ஆக்குனதும் பெரிய பிழை மாதிரி, இந்த வாட்டி எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கியதும் பெரும் பிழை. நீங்க சாதிகளை ஒழித்து விட்டோம் பேசக்கூடிய இந்த வீரமணி கும்பல் பிராமண சாதியை மட்டும் சிந்தையில் வைத்துவிட்டு பிற சமுதாய மக்களுடைய பெயர்களை சொல்லுவதற்கு உங்களுக்கு அச்சம் ஏன்? ஏன் ஒரு பிராமணனை அறநிலையத்துறை அமைச்சர் ஆனா குத்தமா? ஆகக்கூடாது என்பது உங்களுடைய சட்டமா? நான் கேட்கிறேன். இந்த வீரமணி விஜய் தன்னை கிறிஸ்தவராக சொன்னவர், மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவராக இருக்கட்டும், நான் வரவேற்கிறேன். இந்து கோவில்களுக்கு வெறுப்பு இல்லாமல் தன்னை முருக பக்தனாக காட்டிக்கொள்ள திருச்செந்தூருக்கு வந்தார். தற்பொழுது மூகாம்பிகை கோவிலுக்கு போய் வெற்றியின் அடையாளமான வீரவாளை சமர்ப்பிச்சுட்டு வந்திருக்கிறார். இப்ப வீரமணி தூக்குல தூக்கிடுவாரா? ஊர்ல சந்தனம் ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம். ஸ்டாலின் மாதிரியே பேசி எனக்கு வார்த்தை தவறி பேசு. ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம்னா ஊர்ல சந்தனம் மார்ல கல்யாணம்னு எனக்கு வருது வார்த்தை. எப்படி இருக்கு பேர் சொன்னோடனே உங்களுக்கு அப்படி வந்துடுது. அதனுடைய தாக்கம் எனக்கு வந்துருச்சு. ஆமா, உதயநிதி மாதிரி இது உளறல் நிதி ஆயிட்டு. நாங்க எந்த சூழலிலும் பிற மத வழிபாட்டை தடுக்கல. அவங்க வழிபாட்டை நாங்க இடையூறு செய்யல. ஒரு இடத்துல ஏத்துற தீபம் இன்னும் ஒரு இடத்துல சேர்த்து ஏத்துங்கன்னு சொல்றதுல ஒரு சாதாரண விஷயத்தை பெருசாக்கி இந்த திமுக அரசு இந்துக்களுடைய உரிமைகளை உணர்வுகளை நசுக்குச்சு முதுக்குச்சு. அதனுடைய விளைவு என்ன? தலைவர் வீட்டில் உட்காந்துட்டு திராவிட மாடல் திருமகன் திண்ணையில் அமர்ந்து தினமலர் பேப்பர் படிச்சுட்டு இருக்கார். இந்த அரசு புதிய அரசு, முருகன் பெயரால் நம்பிக்கை கொண்ட அரசு, தன்னை முருக பக்தனாக காட்டிக்கொள்வதற்கு திருச்செந்தூர் வருகிற இந்த விஜய் அவருடைய தலைமையிலான அரசு நீதிமன்ற உத்தரவை ஏற்று செயல்படுத்தி இந்த ஆண்டு திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்துணி தீபம் ஏற்றும் என்று நம்பிக்கை நாங்கள் தெரிவித்தோம். நாங்கள் எதிர்க்கலை. ஓகே, அரசை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய உரை மிகவும் கவனிக்கப்பட்ட உரையாக இருந்துச்சு. அவர் பேசி உட்காருவதற்கு ஒரு சில நிமிடங்கள் முன்பு சனாதனத்தை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி பேசினார். அது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் இதே கருத்தை முன்வைத்தார். இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சனாதனத்தை ஒழித்தே தீர்வன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில மிக தீவிரமா இருக்கார். எப்படி பாக்குறீங்க சார்? திரு என்ன பேர் சொன்னீங்க? அவர் பேரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி அவர் என்னத்தை ஒழிப்பாரா? சனாதனத்தை. அது எங்க இருக்கு தெரியாது. ஏன்னா நாய்வாழ நிமித்த முடியாது, உதயநிதியை திருத்த முடியாது. சனாதனத்தை அழிப்பதற்கு இவங்க தாத்தா முயற்சிச்சு, தாத்தாவோட பெரிய தாத்தா வெள்ளாடி வேந்தர் முயற்சிச்சு, அண்ணாதுரை முயற்சிச்சு, எல்லாம் தோத்து முடிஞ்சு போச்சு. இவருக்கு நாக்கில் சனி. யாருக்கு? உதயநிதிக்கு. ஜோசியர் சொல்ற மாதிரியே சொல்றீங்களா? நாக்கில் ஈஸ்வரன். இப்போ சனாதனம் என்பது அளவிட முடியாதது, மாற்ற முடியாதது, இந்த மண்ணோடு பிறந்த ஒரு மரபு வழி அமைப்பது. நீ சனாதனத்தை ஒழிப்போன்னு சொல்லி பேசிட்டு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட பரம்பரை நீ. நான் பேச மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட பரம்பரை இந்த உதயநிதி. சனாதனத்தை ஒழிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? சனாதனம்னா நீங்கள் சொல்லக்கூடியது மாதிரி இவங்க சொல்கிறது பரம்பரையா பிறப்பின் அடிப்படையில் அமையிறதுன்னு கேட்குறாங்க. நீதான சனாதனத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற. இந்த திமுகவில் உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது?
திமுகவை வந்து ராபின்சன் பூங்காவில் 50க்கு மேற்பட்டவர்கள் ஆரம்பித்த பொழுது கருணாநிதி 50வது நபர். உதயநிதி எத்தனை முறை சிறைக்கு போயிருக்கிறார்? இந்திய எதிர்ப்பு போராட்ட போராளி அவர் கிடையாது. ஸ்டாலின் மகன், கலைஞரின் பேரன் என்கின்ற அந்த பிறப்பின் அடிப்படையிலான தகுதி தவிர்த்து வேற என்ன தகுதி உதயநிதிக்கு இருக்கு? நம்ம கேட்கிறோம், தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது திமுக என்பது ஒரு கம்பெனி ஆயிடுச்சு, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அப்பனுக்கு புள்ள பேரன், பேரனுக்கு புள்ள, இந்த மரபு வழி வைத்தியசாலை மாதிரி மரபு வழி தலைவர்களை கொண்ட கட்சி தான் அந்த கட்சி. இந்த சிவராஜ் சித்த வைத்தியசாலை மாதிரி இவங்க அந்த கம்பெனி மாதிரி தான் வருவானுவோம். இப்போ சனாதனத்தை ஒழிக்கணுங்கிற அவசியம் ஏன் அவர் பேசணும்? சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னா முத அவங்க அம்மா கோயிலுக்கு போறதை நிறுத்துவாரா? அவர் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறீங்க. வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படியெல்லாம் வச்சாலும் வீட்டுல பாயாசத்துக்கு பதிலாக பாயாசமே போட்டுருவாங்க. விவேக் சார் சொல்லுவார்ல, இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருணும் பொழுதுன்னு ஆயிடும். இந்த மண் ஆன்மீகம் சார்ந்த மண், ஒழிக்கவே முடியாது. சனாதனத்தை ஒழிப்புங்கிற பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ ஏன் சட்டசபைக்குள்ள பேசுனா தப்பிச்சுக்கிறது? ஒண்ணுமே புரியாத சார். சனாதனம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் ஏதாவது சினிமா நடிகை பேர் வச்சிருப்பாரு, அவருக்கு அதில் வச்சிருப்பா அப்படி இருக்கலாம். உதயநிதிக்கெல்லாம் அந்த அரசியலுக்குரிய தகுதியெல்லாம் கிடையாது. ஜெயிச்சாரு ஸ்டாலின் ஜெயிச்சிடாம தோத்துட்டாரு இந்த வாட்டி. அதனால உதயநிதி எதிர்கட்சி தலைவர். இந்த உதயநிதி எதிர்கட்சி தலைவர் ஆனதே வந்து சனாதனம் தானே. ஏன் கேட்குறேன், எங்க திண்டுக்கல் மாவட்ட அமைச்சருங்க ஐயா பெரியசாமி இருக்காங்க. இந்த கட்சியில 40 ஆண்டுகள் எம்எல்ஏ, ஒரு பெரிய செல்வாக்கு படைத்த ஒரு தலைவன். நான் திமுகவில் இருந்தாலும் நான் அவரை பாராட்டுறேன். கடந்த முறை 1,75,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர். ஏன் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் கொடுக்கூடாதா? மலைக்கோட்டை மாமன்னன் எங்கள் அண்ணன் KN நேரு 10 தொகுதியில் மொத்தமாக கொடுத்தாரு போன வாட்டி. இந்த வாட்டி இந்த அலையிலேயே ஜெயிச்சு வந்திருக்கிறார்ல, அவருக்கு கொடுக்க கூடாதா? அவர் தானே பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ சார் இவங்க துண்டுச்சிட்டு பரம்பரை. பேப்பர் எடுத்து கொடுத்தாலும் அதையும் ஒழுங்கா படிக்க தெரியாது. நீங்க எந்த பேப்பர் சொல்றீங்கன்னு தெரியல. இந்த படிக்கிற பேப்பரா இல்ல வேற ஏதாவது பேப்பரா? படிக்கிற பேப்பர். சோஃபா மாடல் மாதிரி சூட்கேஸ் மாடலான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் பேப்பர் கொடுத்தவங்க தான், மறுப்பதற்கு இல்லை. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க சொல்றதுனால கேட்கிறேன், துண்டுச்சிட்டு இல்லாம பேச முடியுமா? ஒரு 10 திருக்குறளை சொல்லுங்க. நான் அரசியல் பேசுறது நிறுத்துறேன். 10 திருக்குறள். இதற்கு முன்பு நாந்தில் சம்பத் அவர்கள் வந்து உங்களோட இந்த அரங்கத்திற்கு பேட்டிக்கு வந்திருக்க போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு சவால் விட்டார். இந்த தேர்தலில் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உள்ள போட்டியிட்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுகிறீங்க. உங்களுக்கு தில்லு திராணி இருந்துச்சுன்னா உங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் வாங்க போட்டிட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சவால் விட்டார். அதே மாதிரி நீங்களும் ஒரு சவால் விட்டுறீங்களே. நான் மீண்டும் இன்னொரு சவால் விடுறேன். இப்போ எங்கள் அண்ணன், நான் வந்து நாஞ்சில் சம்பத் அண்ணன் ரசிகன். அவர் இலக்கிய பேச்சுக்கள், கட்சி பேச்சுக்களை நான் ரசிகன் தான். இப்போ அவர் உதயநிதி இருக்கிறார்ல சார், அவங்க திமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருந்ததோ 26 கட்சின்னு சொன்னாங்க. 26 கட்சி. அந்த 26 கட்சி பேர் சொல்லுவார் அவரு. இப்போ எத்தனை கட்சி இல்லை, பூரா திமுக கூடாரமே காலியாகி போச்சு. உதயநிதி ஸ்டாலின் தனித்த செல்வாக்கில் ஒன்றும் கிடையாது. இவங்க லஞ்சத்தை கற்றுக் கொடுத்தது இவங்க தான் சார். இப்போ நீங்கள் பாருங்க, போய் இறங்கின உடனே கையை நீட்டிடுவாங்க. சால்வை, பொக்கே, புக்கு ஏதாவது நீ படிப்பியா? சால்வை பூரா மறுசுழற்சி முறையில் விற்பனைக்கு வந்துடும். உனக்கு கொடுக்குற வேஸ்ட்டையும் ஜவுளி கடைக்கு போய் காசாக வந்துடும். இவனுங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் மறுசுழற்சி முறை தான். இந்த சால்வை எப்படி பணமாக்குறது, பொக்கையை எப்படி பணமாக்குறது. அன்னைக்கு அறிவாலயம் போயிட்டு தேர்தலுக்கு முன்பு பார்க்குறேன் சார், ஸ்டாலின் சார் பிறந்த நாள் March 1 நினைக்கிறேன். அங்கெல்லாம் போறீங்களா? நான் அந்த வழியாக பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். பார்த்து நிறைய புத்தகங்களை பையில் வச்சுருந்தாங்க. என்னென்ன கேட்டால் உள்ள தலைவர்கிட்ட மொத்தமாக வாங்கிட்டான். 500 ரூபா புக்குன்னா 200 ரூபா. திரும்ப சார்ட்ட சமணி சார்ட்ட வித்துட்டோம் 500 ரூபா. உள்ளே போயிட்டு வந்தால் 200 ரூபா. இந்த புஸ்தகம் படிக்க முடியுமா சொல்லுங்க? அவர் அண்ணாதுரை பற்றி 1/2 மணி நேரம் பேசுவாரா? பெரியாரை பற்றி 10 நிமிஷம் பேசுவாரா? கருணாநிதியை பற்றியாவது பேசுவாரான்னு கிடையாது. எதுவும் துண்டுச்சிட்டு இல்லாத பேச்சு அவங்களுக்கு வராது. அதனால துண்டுச்சிட்டு உதயநிதியை துணை முதல்வராக போன முறை ஆக்குனதும் பெரிய பிழை மாதிரி, இந்த வாட்டி எதிர்கட்சி தலைவராக ஆக்கியதும் பெரும் பிழை. திமுகவில் தகுதியான அனுபவம் மிக்க பல தலைவர்கள் இருக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய மகன் என்கின்ற காரணத்தினால துணைத் தலைவராக ஆக்கியதே சனாதனம். நீங்க இந்த கட்சியில சனாதனத்தை ஒழிங்க. பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடிய இந்த பதவி போட்டிக்கு அதை ஒழிச்சுட்டு அப்புறம் இங்க வாங்க. நீங்க குறிப்பிடுறீங்க எதிர்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமித்தது பிழை அப்படின்னு. ஆமா. ஆனா திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். அதாவது இந்த தாவேக ஆட்சி அமைந்த பிறகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக திரு ரமேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்ட உடனே ஒரு ஒரு பேட்டியில் ஒன்று சொல்றார். அதாவது பிராமண சமுதாயத்தை சேர்ந்த திரு ரமேஷ் என்பவரை அந்த துறைக்கு
அமைச்சராக போட்டிருக்கீங்க. அதே மாதிரி அந்த துறைக்கு செயலாளர் இருக்கக்கூடியவரும் ஒரு பிராமணர். நாங்க சமூக நீதி என்ற தேரை வந்து இழுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க நடுத்தெருவுல நிப்பாட்டாதீங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேசி. உண்மைதான். நானும் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அந்த அம்மா பெயர் மறந்துருச்சு. அந்த துறையினுடைய செயலராக போட்டிருந்தாங்க. ரொம்ப நேர்மையானவங்க அந்த அம்மா. ஏன் அவரை மாத்தணும்னு சொல்லி இந்த சாதிச்சாய பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னா, முந்தைய அரசு திராவிட மாடல் அரசுல கட்டிடங்களை கட்டுகிறோம், கமிஷனை வெட்டுகிறோங்கிற அடிப்படையில சட்டவிரோதமாக நிறைய கான்ட்ராக்ட் போட்டு பல கோவிலுடைய இருப்பு பணத்தை காலி பண்ணியாச்சு. நேர்மையான ஆட்சி கொண்டு வருவோம்னு சொல்லி திரு விஜய் தலைமையிலான அரசு அமைந்த பிறகு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி அந்த பழைய விஷயங்கள்லாம் ஃபைல் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கங்கிறதுனால அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கு ஆதரவான அதிகாரிகள் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அதற்கு பயந்து இப்ப குமரகுருபரன் ஒருத்தர் வந்து அந்த துறையினுடைய செயலாளராக போட்டிருக்காங்க. குமரகுருபரன் உங்களுக்கு யாருக்கு தெரியும்? இதுக்கு முன்பு சென்னை மண்டல மாநகராட்சியில கமிஷனர் இந்து சமயத்துறை அறநிலையத்துறை இருந்தார் சார். இருந்தாலும் இப்ப சேகர் பாபுக்கும் அவருக்கும் பழைய நட்பு தொடர்ந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். பழைய சேகர் பாபு அமைச்சராக இருந்த பொழுது பல அதிகாரிகள் பணி உயர்வு பெற்றது தகுதியின் அடிப்படையில் அல்ல, சமூகத்தின் அடிப்படையில் பல பேர் பதவி உயர்வு பெற்றிருக்கிறாங்க. நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும், அது வேணான்னு நான் கடந்து போறேன். ஒன்று. ரெண்டாவது, திரு ரமேஷ் அவர்கள் அமைச்சரா வந்திருக்கிறார். ஒரு எளிய வீட்டு புள்ள, உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண வீட்டு புள்ள. அந்த கட்சியில விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கு, பேசியிருக்கிறார். சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டார். மக்கள் அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அரசு மந்திரியை ஆக்கியிருக்கு. நீங்க சாதிகளை ஒழித்து விட்டோம் பேசக்கூடிய இந்த வீரமணி கும்பல் பிராமண சாதியை மட்டும் சிந்தையில் வைத்துவிட்டு பிற சமுதாய மக்களுடைய பெயர்களை சொல்லுவதற்கு உங்களுக்கு அச்சம் ஏன்? ஏன் ஒரு பிராமணனை அறநிலையத்துறை அமைச்சர் ஆனா குத்தமா? ஆகக்கூடாது என்பது உங்களுடைய சட்டமா? நான் கேட்கிறேன் இந்த வீரமணியை. சரி, இதே வீரமணியை வந்து திரு விஜய் போய் பார்க்க போனார்ல, ஏன் தம்பி நீங்க வந்து இந்த ரமேஷை மந்திரி ஆக்கணும்னு கேட்டிருக்கலாம்ல. வீரமணி பிராமண சமுதாயத்தை எதிர்த்து பேசுவதற்கு தகுதி துளியும் கிடையாது சார். எங்க அண்ணன் நாஜி சம்பத் சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் சொன்னதுனால சொல்றேன். இதே வீரமணி பிராமணர்களை எதிர்ப்போம், பாப்பான் ஒழிக பாப்பாத்தி ஒழிகன்னு பேசினாரு. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதா அம்மாவுக்கு போயஸ் காட்டன்ல புடவதை வச்சு போட்டுக்கிட்டு இருந்தால்தான் இந்த மனிதர். நீ என்ன பிராமண எதிர்ப்பு பேசுற? ரைட், பெரியாருடைய வழிவந்த அரசு, கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அரசுன்னு சொல்றாருல. ஒரு பிராமண அதிகாரியை நியமிச்சா தப்பு, பிராமணரை அமைச்சராக நியமிச்சா தப்புன்னு சொன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆடிட்டரா பிராமணர் இல்லையா? வக்கீல்கள் பிராமணர்கள் இல்லையா? ஏன் உங்களுக்கு பிராமண நட்பு இல்லையா? ஏன் பெரியாருக்கே பிராமணன் தான நட்பு? அப்ப எங்க போச்சு உங்களுக்கு வெறுப்பு? அப்ப பிராமண எதிர்ப்பு கண்ணாடியை தூக்கி தூர எறியணும். நீ பிராமணனை பாப்பான்னு சொல்லக்கூடிய வீரமணி திக தலைவர் பிற சமுதாய பட்டியல் சாதியை சொல்லுவாரா? சொன்னா பிசிஆர் கேஸ்ல ஜெயிலுக்கு போன இந்த வீரமணி. அப்ப பாப்பான்னா ஒரு நீதி, பறையன்னா ஒரு நீதிங்கிற பான்மை தவறு. சாதிகளை ஒழிச்சுட்டு மேடையில முழங்கிட்டு சாதி பார்த்தனடா நீங்க வேட்பாளர் நிறுத்துறீங்க. இதே வீரமணியோட அந்த ட்ரஸ்ட், திக ட்ரஸ்ட் கரையாம் புத்தெடுக்க கருணாகம் வந்தது மாதிரி அந்த கட்சியை, அந்த திராவிட இயக்கத்தை கைப்பற்றி வச்சுக்கிட்டு அந்த குழுவுல எத்தனை பட்டியல் சதிகாரனுக்கு நீ உறுப்பினர் ஆகியிருக்க? ஏன் உன் கட்சியில உன் மகனை தவிர்த்து அடுத்த ஆளை நீ கொண்டு வரலையே? திராவிட கழகத்துல வாழ்றது வரைக்கும் நீங்க தான் அந்த கட்சி அமைப்பை காப்பாத்தணுமா? அடுத்தவனுக்கு விட்டுட்டு போகலாம்ல. ஏன்னா அதுவும் கேட்டேன், எமனே ரிஜெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கான், வந்தா நம்ம பதவிக்கு ஆபத்தாகிடும் அப்படிங்கிற அடிப்படையில் வீரமணி இன்னைக்கு என்ன சொல்றாரு? விஜய் தன்னை கிறிஸ்தவராக சொன்னவர், மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவராக இருக்கட்டும், நான் வரவேற்கிறேன். இந்து கோவில்களுக்கு வெறுப்பு இல்லாமல் தன்னை முருக பக்தனாக காட்டிக்கொள்ள திருச்செந்தூருக்கு வந்தார். தற்பொழுது மூகாம்பிகை கோவிலுக்கு போய் வெற்றியின் அடையாளமான வீரவாளை சமர்ப்பிச்சுட்டு வந்திருக்கிறார். இப்ப வீரமணி தூக்குல தொங்கிடுவாரா? பெரியார் படத்தை போடாத விஜய் சொல்லுவா? இதே வீரமணி என்ன சொன்னார்? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசிய பொழுது ஸ்டாலின் அங்கிளுக்கு மிங்கிளாகி சிங்கிளா பேசினாலும் இந்த வீரமணி. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாரு அப்படின்னு சொன்ன பொழுது இந்த விஜய் வந்தபோது என் வாயில அமைதியா இருந்த அல்வா கில்வா வச்சிருந்தீங்களோ? என்ன உனக்கு கொள்கை? பெரியார் என்கின்ற ஒரு சிந்தனை கொள்கை வச்சுட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு பிழைப்புவாதி. ஏன் இந்து சமய அறநிலையத்துறையை போன வாட்டி ஒழிச்சிருக்கலாமே? அனைத்து சாதி அர்ச்சகருங்கிற பெயர்ல கொண்டு வந்தீங்களே, எத்தனை? நீ ஒரு கோயிலுக்கு பூசாரியா போறியா? அனைத்து சாதி அர்ச்சகர்ல வீரமணி மணியாட்ட பங்க ஏதாவது கோயிலுக்கு போலாம்ல? அவருடைய கவலையே அதுதானே. என்ன கவலை? அதாவது இந்த மாதிரி இப்ப நாங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்லாம் கொண்டு வந்தோம், நீங்க இப்படி ஒரு பிராமணரை போட்டதுனால அது எங்க நின்னு போயிடுமோ அப்படிங்கறதானே அவருடைய. சார், உங்களுக்கு நீங்க சமூகத்துல அந்த மக்களை, சாதாரணப்பட்ட மக்களை உயர்வு நிலைக்கு கொண்டு வரணும் என்பது உங்களுடைய நோக்கம் அல்ல.
பிராமணர்கள் ஒரு சிறுபான்மையா இருக்கிறான். அவன் அந்த கோவிலும் கோவில் சார்ந்த குடிகளும் இப்பொழுதும் திருமணி தின்றக்கூடிய சிவாச்சாரிய பரம்பரை நீ திங்கிற சொத்துல மண்ணலியா போட்டுச்சு உனக்கு. ஏன் உனக்கு அந்த வன்மம்? தீண்டாமை பார்ப்பதே இப்ப திராவிட இயக்கம் தான் சார். திராவிட இயக்கத்துல எத்தனை பட்டியல் மக்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்க? உயர்வு பொறுப்புல யார் வச்சிருக்க? ஏன் நீ அதை நீக்கிட்டு அந்த அமைப்புல ஒரு பட்டியல் மக்களை ஆக்கலாமே? நீங்க சொல்லக்கூடிய பாசிசம் பேசக்கூடிய பாஜக, பாயாசம் பேசக்கூடிய பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சியில கூட பங்காரு லக்ஷ்மணன் இருந்தாரு. தமிழ்நாட்டில் கிருபாநிதினு இருந்தாங்க. ஏன் இப்ப தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் கூட நான் சமூகமா பார்க்கல, அவருக்கு அண்ணன் எல்முருகன் அப்படி அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்கல்ல. திகாவில் ஒருத்தனுக்கு அப்படி கொடுத்துருக்கியா நீ? சொல்லுங்க. திமுகவில் ஒரு பொதுச்செயலாளர் வச்சிருக்கியா நீனு? ஏன் அந்த கட்சிக்கு தலைவராகிறியா? அப்ப பேசுவது முழுக்க பசப்பு வார்த்தை, பொய்வாதம். நீங்க அனைத்து சாதி அர்ச்சகரை ஒழிப்பதற்கு பிராமண மந்திரி வந்துருவாருன்னா அனைத்து சாதி அர்ச்சகர் திட்டத்துல 10 திக வீரமணி போவாரா? எத்தனை எம்எல்ஏ கூட மமன் அனைத்து சாதி அர்ச்சகருக்கு போனான்? சும்மா சார். அவனை நியமனம் பெயரளவுக்கு பண்ணிட்டு அவங்கள பூரா சுத்து செடிதல் நிக்க வச்சுட்டு ஒண்ணுமே நடக்கல. 5 வருஷம் ஏமாத்தியது இந்த திராவிட மாடல் அரசு. இந்த அனைத்து சாதி அர்ச்சகர் நியமனம் பண்ணாங்க சார். அத்தனை அந்த அர்ச்சகர்களை வச்சு எத்தனை கும்பாபிஷேகம் பண்ணார் சேகர் பாபு? எத்தனை பேர் கையில விபூதி வாங்கியிருக்க நீனு? அவங்க அதான் மார்த்தட்டி கொள்றாங்களே. என்ன பெரியார் நெஞ்சில் வச்ச முள்ள எடுத்தீங்களா? முள்ள அப்படியே தான் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அதிகப்படியான கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமை ஊரா விட்டுனையே என் பொண்டாட்டி கையன் நானா. ஊர்ல சந்தனம் மார்ல, ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம். ஸ்டாலின் மாதிரியே பேசி எனக்கு வார்த்தை தவறி பேசுது. ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம்னா ஊர்ல சந்தனம் மார்ல கல்யாணம்னு எனக்கு வருது வார்த்தை. எப்படி இருக்கு பேர் சொன்னோடனே உங்களுக்கு அப்படி வந்துருது. அதனுடைய தாக்கம் எனக்கு வந்துருச்சு. ஆமா, உதயநிதி மாதிரி இது உலகல் நிதி ஆயிட்டு நான் ஆச்சுங்களா. இப்போ இந்த திமுக அரசுல 4000 கோடி கும்பாபிஷேகம் பண்ணது அறநிலையத்துறை அல்ல, உபயதாரர்கள். அது கொடுத்ததை பண்ணியாச்சு. அதுல நிறைய நீதி விசாரணை வரப்போகுது. இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் திரு ரமேஷ் அவருடைய செயல்பாடு பாராட்ட தகுந்ததா இருக்கு. நான் வாழ்த்துறேன். அதான் என்னுடைய கேள்வி அதுதான் சார். ஏன்னா அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அதிரடியாக பேசப்பட்டார். திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய ஊழல்களை தடுப்பதற்காக ஒரு அதிரடி சோதனை ஒன்று மேற்கொண்டார். அதன் பிறகு விஐபி தரிசனம் என்ற முறையை ஒழித்து அவரே வரிசையில் நின்று போய் சாமி தரிசனம் செய்தார். இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அது இப்போ பழனி கோயிலுக்கு ஆய்வுக்கு போனாங்க, திருச்செந்தூருக்கு போனார், அங்கே போய் சில பேர் பணம் வாங்கினாங்கன்னு சொன்னார். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஊழல்களை ஒழிக்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவ்வளோ புறையோடி போயிருக்கு. நீங்கள் இன்னொன்று மக்கள் மீது நான் சின்ன கோவப்படுறேன். திருச்செந்தூர் ஆண்டவர் முக்கியம்தான், நம்மளுக்கு முருகப்பெருமா முக்கியம்தான். சில ஜோசிகாரங்க கிளப்பி விட்டாங்க, நீங்கள் பௌர்ணமியில் போய் அந்த கடற்கரையில் படுத்து பௌர்ணமி நிலாவை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடலான்னு சொன்னாங்க. இது ஒரு மூட நம்பிக்கை பரப்புறதான் நான் பார்த்தேன். நம்பிக்கை அதை நான் கொச்சைப்படுத்தலை. அப்படியே கோடீஸ்வரன் ஆகிறதா இருந்தாலும் திருச்செந்தூரில் இருக்கிறவன் எல்லாமே கோடீஸ்வரன் ஆயிருப்பான். ஏன்னா திருச்செந்தூர்ல கடற்கரையில் தானே கிடக்குறான், அவன் பூரா கோடீஸ்வரன் ஆகிருக்கணும்ல. ஆகலை. இது ஒரு மார்க்கெட்டிங். அதுக்கு போனாங்க. பல மக்கள் இப்போ போகிறதுக்கு இல்லை. மழை நேரத்தில் கடலில் வந்துடணும்லாம் நம்ம சொன்னோம். அப்போ நான் எதிர்த்தேன். ரெண்டாவது, அந்த கோவிலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா சார், பணம் எல்லா இடத்துலையும் பேசத்தான் செய்யுது. அந்த கோவில் மட்டும் எல்லா கோவில்கள்லையும் இருக்கு இந்த நடைமுறை. நீங்கள் இயல்பாக மக்களை விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கடந்த அரசில் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம்னு சொன்னாங்க. அங்கே யாரை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு வெளிச்சத்துக்கு விட்டுறேன் நான். அங்கே இந்த அனைத்து சாதி அரசர் வச்செல்லாம் பண்ண கிடையாது. ரெண்டாவது, சண்முகவிலாச மண்டபம்லாம் இருக்குது. அதை முழுக்க அந்த வீட்டுக்கு கம்பிகராதி போடுறது மாதிரி போட்டு மூடி வச்சுட்டாங்க. இப்போது நீங்களும் நானும் பக்தன், கடல் பாத யாத்திரை வர்றவன் பக்தன், இவனெல்லாம் க்யூவில் நிற்கணும். நீங்கள் சினிமாக்காரராக இருந்தால் போதும், சினிமா நடிகையாக இருந்தால் போதும், எல்லாம் அரசியல்வாதியாக இருந்தால் போதும், அங்கே எல்லாம் கேட்டெல்லாம் திறந்து சண்முகவிலாச வழியாக ரொம்ப விலாசமாக விசாலமாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். அவனுக்கு மாலை மரியாதை உண்டு. ஏன் ஏழப்பட்ட சாதாரண பக்தனுக்கு இருக்கா? கிடையாதுல்ல. நீங்களும் தான் நிற்கணும். நீங்களும் நானும் செல்போன் எடுத்துகிட்டு போனால் தடை. ஆனால் இவனை உள்ளே போய் சாமி விட்டு வர்றது வரைக்கும் எல்லாம் வீடியோ எடுக்கலாம். ஏன் இதே விஜயே முதலமைச்சர் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அந்த சமயத்தில் போயிட்டு வந்தவர் தானே, தேர்தல் முடிந்த பிறகு போயிட்டு வந்தார். நான் சாதாரண பக்தனுக்கு ஒரு நீதியாக இருக்கணும், யாராக இருந்தாலும் விடாது. இப்போ சினிமாக்காரங்கெல்லாம் நாளைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே நிற்பானா? பதில் சொல்லுங்க சார். முடியாது. இதே பழனி கோவிலில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடை இருக்குது சார். சினிமா நடிகனாக இருந்தால் போதும், உங்களை உள்ள வரைக்கும் போய் சாமி விட்டு உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கலாம். அந்த கிரேஸ் அலுவலர்லேருந்து அனைத்து பேருக்குமே இருந்துருது. அந்த செல்ஃபோன் சார் பக்தர்கள் கொண்டு போகக்கூடாது, பொதுமக்கள் கொண்டு போகக்கூடாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செல்ஃபோன் வச்சுக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வச்சுக்கலாம், அங்களுடைய பூசகர்கள் வச்சுக்கலாம்.
இது என்ன நியாயம்? இதே தான் மீனாட்சி கோவில் இருக்கு. செல்போன் கொண்டு போக கூடாதுன்னு யாரும் கொண்டு போக தடை எல்லாத்துக்கும். ஆமா. இதுல என்ன ஒரு ரிலாக்ஸேஷன்? ஒரு கட்சி வர்றாங்க, மாவட்ட செயலாளர் வர்றான், எல்லார்ட்டையும் செல்போனை பிடிங்கிறியா நீ? நான் என்ன சொல்றேன், பழனி கோவில்ல செல்போன் பாதுகாப்பு மையம் மலையில வைங்கிற ஆட்சியில தகவல் கட்ட இடம் இல்லைங்கிறாங்க. அது எப்படி இடம் இல்லாம போயிடும்? ஒரு செல்போன் வைக்கிறதுக்கு அதுலதான் டெக்னிக் புரிஞ்சுக்கிட்டேன். மலையில நீங்களும் நானும் செல்போன் கொண்டு போனா தடை போட்டுருவோம். ஆனா போட்டோ எடுக்கிறதுக்கு தனியார்ட்ட கான்ட்ராக்ட் விட்டு அவன் 200 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபான்னு போட்டோ எடுத்து விற்கிறதுக்கு இதையும் காசாக்கியது தான் திராவிட மாடல் சாதனை. நீங்க செல்போனுக்கு தடையெல்லாம் கிடையாது, போட்டோ கான்ட்ராக்டுக்கு. செல்போன் வந்து அவசியம் சார், அத்தியாவசியம் சார். யாரும் அந்த சாமி கும்பிட போது கொண்டு போகல, நான் வச்சுட்டு போறேன், டெபாசிட் பண்ணிட்டு போறேன், ஏன் உள்ள விடுறதுல உங்களுக்கு பிரச்சனை? இது குறித்து அமைச்சர் கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா 4 வழியா போறோம் பழனியில சார், மக்களுக்கு அடிப்படையானது. நான் ஜிபேல பணம் போட வேண்டியிருக்கோம், பிரசாதம் சாப்பிட்டா கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ நீங்கள் டெக்னிக்காக ஆகிட்டீங்க, அதனால எங்களை வசதிப்படுத்துங்க. மேலே போய் சாமி கும்பிடும்போது நான் ஃபோன் எடுக்கலை, ஆனால் தகவல் தொடர்புக்கு செல்ஃபோன் அவசியம், அனுமதிக்கப்படணும், டெபாசிட் கவுண்டர் வைக்கணும். ஓகே சார். சார், திரு ராம ரவிக்குமார் அவர்கள் கடந்த 8-10 மாதங்களாக திருப்பரங்குன்ற விஷயத்தில் கடுமையாக வேலை செய்கிறீங்க. எப்படியாவது தீபத்தை ஏற்றியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் நீதிமன்ற படிகளை தட்டி ஆர்டர், ஒரு தனி நீதிபதிகிட்ட இருந்து ஆர்டர்லாம் வாங்கியிருக்கீங்க. இந்த ஆட்சி மாறினா தான் ஏற்ற முடியுங்கிற ஒரு பிரச்சாரம்லாம் செஞ்சீங்க. இந்தமாரி ஆட்சிலாம் மாறிடுச்சு. இப்போது அந்த மாவட்டத்தினுடைய மந்திரி அமைச்சராக இருக்கக்கூடியவரும் அந்த திருப்பரங்குன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது நீதிமன்ற உத்தரவை பெற்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே நிலையை தொடர்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. சட்டத்தின் பார்வையில் பதவியேற்றுக் கொண்ட சகோதரர் நிர்மல்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம், அமைச்சர் சட்டம், மின்சாரம், சிறைத்துறை, கொஞ்சம் பொறுப்புணர்ந்து பேசியிருக்கணும். அவர் பேசியதை நாங்கள் ஏற்க முடியாது. ஒரு சட்ட அமைச்சரே நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நடைமுறையே தொடரும் என்று சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீ அமைச்சரே கிடையாது. அந்த பார்வை உங்களை பார்க்கலாமா? மலை முந்தியதா மசூதி முந்தியதான்னா மலை முந்தியது, முருகன் முந்தியவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிறது தமிழ் இலக்கிய சான்றுகளின்படி அது முந்தையது. நீதிமன்றம் ராம ரவிக்குமார் வழக்கு தொடர்ந்தது உண்மை. நான் அங்கே இந்த வழக்கு தொடுத்தேன். ஏன்னா 94 ஒரு வழக்கு, 96 தீர்ப்பானது மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவுடைய காம்பவுண்ட் வால்ல இருந்து 15 மீட்டர் தள்ளி கார்த்திகை தீபம் எங்கு வேண்டுமானால் ஏற்றலாம், இதுதான் உத்தரவு. அரசு செய்யணும். அரசு மீன்ஸ் அந்த கோவில் நிர்வாகம் தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றாத பட்சத்தில் பக்தராகி இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் தீபம் ஏற்றலாம். இந்த ஆர்டரை நீங்கள் அமுல்படுத்துங்கன்னு தான் நான் வழக்குக்கு போனேன். அதற்கு வழக்குக்கு நடந்த சூழல்லாம் உங்களுக்கு நாடே தெரியும். தனி நீதி அரசர் எங்களுடைய வழக்குடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ நீதிமன்றத்தில் சொன்னாங்க, கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் ராசாப்பட்டர் போன்றவர்களே ஆகமப்படி இந்த இடத்தில் தான் ஏற்ற வேண்டும் என்று அந்த மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் அங்கே தான் ஏற்றணும்னு சொன்னாங்கன்னு சொன்ன பொழுது நீதியரசர் சொன்னார், இந்த மலையில் ஆகம விஷயமே கிடையாது, இது சட்டம், இந்த ஆர்டரை உபயோக பண்ணுன்னு தான் சொல்லி நீதியரசர் சொன்னாங்க. திருப்பரங்குன்ற மலையில் 9 உச்சி இருக்குது. மலை உச்சியில் சிக்கந்தர் தர்கான்னு இவங்க வச்சிருக்கிறாங்க. அது தர்காவா இல்லையான்னு அதை நம்ம அப்புறம் ஆர்குமெண்ட் அப்புறம் வச்சுக்கலாம். ஆனால் எல்லா கோவில்களிலும் மலையில் இருப்பதெல்லாம், உச்சியில் இருப்பதெல்லாம் இந்து கோவிலாக தான் இருந்திருக்கு. அது பிற்காலத்தில் மாற்றப்பட்டு இருக்கலாம். இப்போ திருச்சி உச்சி பிள்ளையார், உச்சி பிள்ளையாரில் மலை இருக்குது, கோவில் இருக்குது, பிள்ளையார் இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய இங்கே உச்சி பிள்ளையார் மண்டபத்தில் நாங்கள் தீபம் ஏற்றுறேன்னு சொல்கிறாங்களே, அங்கே ஒரு தீபத்தூண் இருக்குது, அதில் அனுமார் படம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஒரு தூண் தான், அந்த தூணை சுற்றி பிற்சேர்க்கையாக ஒரு மண்டபம் கட்டப்பட்டு அதில் தான் தீபம் ஏற்றுறாங்க. இப்போ மோட்ச தீபம், இறந்தவனுக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய வேலை இடத்துல நாங்கள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை, அங்கேயே ஏற்றட்டோம். மேலே மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்லையும் ஏற்றட்டோம். இந்த திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுச்சு, அதை சர்வே கல்லுன்னு சொல்லுச்சு. அப்புறம் சமணர்கள் ராத்திரி படிக்கிறதுக்கு மாலை பொழுதில் தீபம் ஏற்றிருப்பாங்கன்னு சொல்லுச்சு. ஒரு நாள் நில அளவு கல்லுன்னாங்க. இப்படி என்னென்ன உங்களுக்கு மாற்றி மாற்றி பேசுனாங்க. ஒரு வழக்கறிஞர் கோயிலுக்கு வாதிட்டவர் சொன்னார், முருகனுக்கு 2 பொண்டாட்டி என்பதற்காக 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொன்னாங்க சார். ஹைகோர்ட் வளாகத்தை விட ஒரு கல் இருக்கு, அதுலையும் தீபம் ஏற்ற முடியாதுன்னு கிண்டலும் கேலியும் பேசுனாங்க. கோவில் படத்தை எடுத்து கோவிலுடைய உரிமைகளுக்கு இவர்கள் போராடாம பிற மதத்தவர்களுடைய மனசு புண்பட்டுடும். தீபம் ஏற்றலாம், ஆனால் பக்கத்தில் மசூதி இருக்கு ஆட்சிப்புன்னு சொன்னாங்க.
ஏன் தீபத்தூண் பக்கத்துல மசூதி இருக்குன்னு சொன்னா உனக்கு என்ன குறைஞ்சா போற? மசூதி பக்கத்துல தீபத்துக்கு கிடையாது, தீபத்தின் பக்கத்துல மசூதி இருக்குன்னா அப்படியும் பேசலாம்ல. நாங்க வந்து எந்த சூழலிலும் பிற மத வழிபாட்டை தடுக்கல. அவங்க வழிபாட்டை நாங்க இடையூறு செய்யல. ஒரு இடத்துல ஏத்துற தீபம் இன்னும் ஒரு இடத்துல சேர்த்து ஏத்துங்கன்னு சொல்றதுல ஒரு சாதாரண விஷயத்த பெருசாக்கி இந்த திமுக அரசு இந்துக்களுடைய உரிமைகளை உணர்வுகளை நசுக்குச்சு முதுகுச்சு. அதனுடைய விளைவு என்ன? தலைவர் வீட்டில் உட்காந்துட்டு திராவிட மாடல் திருமகன் திண்ணையில் அமர்ந்து தினமலர் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அதுவும் தினமலர் பேப்பர் தான். ஆமா, அவர் தான் விரும்பி படிப்பார். ஏன்னா அவங்க வந்து நூலவர்களை பற்றி பேசுவார்கள், தினமலருக்கு நூல் போடுவார்கள், கேட்டால் நூல் தொடர்பு என்று சொல்வார்கள். இவர்கள் நூலாராய்ச்சியில் வல்லவர்கள். யாரு? இந்த திமுக. இப்ப திரு நிர்மல்குமார் வந்து சொல்லிய விஷயம் வந்து ஏற்புடையதில்லைன்னு ஏன் சொல்றேன்னா, தனிநிதி அரசர் ஜி.ஆர். சாமிநாதன் டிசம்பர் 1 தீர்ப்பு கொடுத்தாங்க. 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றணும், டிசம்பர் 3 25 2025 ஏற்றணும். ஏற்றலை. எங்கள் 10 பேரை மனுதாரர் உள்ளிட்ட 10 நபர்களை தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிச்சாங்க, அதையும் தடுத்தாங்க. அதுக்கு அடுத்த முறையும் போகின்ற போது தடுத்தாங்க. இத்தனையும் செய்த பிறகு கார்த்திகை தீப தினத்தில் ஏற்றலை, அதனால அது அடுத்த வருஷம் பேசிக்கலான்னு அப்படியே காலம் கடத்தி இந்த தேர்தல் வரைக்கும் கொண்டு போயாச்சு. கார்த்திகை தீபம் நாங்கள் வந்து வைத்தறிச்சலோடு சாபம் விட்டேன். 10 இந்துவுக்கு உரிமை இல்லை, 5 இந்துவுக்கு உரிமை இல்லை, 3 பேருக்கு உரிமை இல்லை, ஒத்த இந்துக்கு உரிமை இல்லையாடான்னு கேட்டாங்க. இப்ப வரைக்கும், இப்ப பேசுற இந்த நிமிடம் வரைக்கும் ஜி.ஆர். சாமிநாதனுடைய உத்தரவுக்கு தடை கிடையாது. அவருக்கு எதிராக மேல்முறையீட்டு போன பொழுது திரு ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தனிநிதி அரசுடைய உத்தரவை உறுதிப்படுத்தி அரசுடைய மேல்முறையீட்டை தள்ளுபடி பண்ணுச்சு. இப்பொழுது இந்த வழக்கு வரக்கூடிய 22ஆம் தேதி வருதுங்க. நீதியரசர் மாண்பவை ஜோதிராமன் அண்ட் சதீஷ்குமார் பெஞ்சில் தேர்தலுக்கு முன்பே கேட்டது, இது ஒரு சின்ன விஷயம், ஏன் இவ்வளவு இந்த அரசு பிடிவாதமா இருக்கு, திமுக அரசை பார்த்து கேட்டது. அவங்க ஏதோ பூசி மெழுப்பி பேசிட்டாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, இந்த திருப்பரங்குன்ற வழக்கு எந்த பாதையில் பயணித்தது, 1 by 1 எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுங்க, பட்டியலிட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அது கொடுத்தாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் புதிய அரசு வந்துருச்சு, புதிய மாற்றம் வந்துருச்சு. வந்த பிறகு இது நாடு ஜனநாயக நாடு, அனைவருடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற நீதிமன்ற உத்தரவை ஏற்று நடத்துவதற்கு அரசனுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க. அப்போ நாங்கள் பதவிக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்ட பொழுது கடந்த 8ஆம் தேதி வழக்கு வந்துச்சு. ஆஃப்டர் 22 வரக்கூடிய கம்மிங் 22 இந்த வழக்கு வருது. நாங்கள் அப்பொழுதுமே எங்களுடைய தரப்பு வழக்கறிஞர் சொன்னார், இந்த அரசு புதிய அரசு, முருகன் பெயரால் நம்பிக்கை கொண்ட அரசு, தன்னை முருக பக்தனாக காட்டிக்கொள்வதற்கு திருச்செந்தூர் வருகிற இந்த விஜய் அவருடைய தலைமையிலான அரசு நீதிமன்ற உத்தரவை ஏற்று செயல்படுத்தி இந்த ஆண்டு திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்துணி தீபம் ஏற்றும் என்று நம்பிக்கை நாங்கள் தெரிவித்தோம். நாங்கள் எதிர்க்கலை. அரசை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். எனக்கு கொள்கை சித்தாந்தம் வேற, இது நீதிமன்றம். நாங்கள் சொல்லிட்டோம், அரசு வரக்கூடிய 22ஆம் தேதி தீபம் ஏற்றுவதற்கு சரி அப்படின்னு சொல்லவும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார், இதே விஷயத்தை தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வியின் போது அவர் சொன்னார், இது நான் வந்து இந்த கோவில்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்டில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். தாவேகா அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் முதலமைச்சர் அவர்களிடம் பேசி கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகு நான் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கார். நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட இந்து கோவிலெல்லாம் சென்று வழிபட்டு எல்லா மதமும் ஒன்றுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாருன்னு. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு நாங்களும் கேட்டுக்கிறோம். இது ஒரு செய்தி சொல்கிறேன் சார். திரு ரமேஷ் அமைச்சர் வந்து ரொம்ப சரியாக பேசியிருக்கிறார். அவர் வந்து மின்சாரத்துறை மந்திரி நிர்மல்குமார், அவர் தெருவிளக்க முதல்ல ஒளிர செய்யட்டும், அப்புறம் திருப்பரங்குன்ற தீபத்துக்கிட்டு வரட்டும். திரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள், எங்களுடைய வேலை நிர்வாகம், அலுவல், வரவு செலவு கணக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப புத்திசாலியாக பேசிட்டார். அவர் தான் சரியாக பேசியிருக்கிறார். சேகர்பாபு மாதிரி முந்திரி கொட்டுத்தனமாக பேசுகிறார். பாசிச சக்தி, சங் பரிவார் சக்தி, மதவாத சக்தி, ஒரு சக்தியெல்லாம் பேசலை. அவர் பேசாமல் அமைச்சர் சொன்னது நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அவங்க தீபம் ஏற்றுறது சம்பந்தம் முதலமைச்சர் முடிவு எடுப்பாருங்கிறது பாலா அவர் கோட்டை தள்ளி விட்டார். முடிவு அவர் கையில் கிடையாது, நீதிமன்றத்தின் கையில் இருக்கு. அரசு செயல்படுத்தவும் நாங்கள் மீண்டும் நம்புகிறோம். இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்படும் நான் நம்புகிறோம் சார். ஓகே சார், உங்களுடைய நம்பிக்கை வீண் போக வேணாம்னு நாங்களும் நினைக்கிறோம் சார். இந்த அரசு இந்த நீதிமன்ற உத்தரவை தீர்ப்பை ஏற்று மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்துள்ள தீபம் ஏற்றினால் விஜய் அவருடைய அரசு இந்த விஷயத்தை தொடங்குச்சு அப்படிங்கிற பெயர் மாறாத புகழ் விஜய்க்கு கிடைக்கும். இல்லை திராவிட மாடல் மாதிரி நாங்கள் இருப்போம், திருச்சபை மாடல் மாதிரி நாங்கள் இருப்போம்னு சொன்னால் திமுகவுக்கு ஏற்பட்ட நிலை தாவேகாவிற்கும் உருவாகும். சத்தியம் சத்தியம் சத்தியம்.
ஓகே சார், பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி.